அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் காலையில். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் வந்து ஜூலை 14th ஸ்டார்ட் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிளாஸ் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் எதுக்காக 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் இதை அனௌன்ஸ் பண்ணேன் அப்படின்னா, யார் யார் இதுக்கு முன்னாடி கேட்டீங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரியாது யார் யார் கேட்டீங்கன்னு. எல்லாம் வாட்ஸ்அப்பில் எவ்வளவோ இருக்கு நம்பர், நான் போய் தேடி ஒவ்வொருத்தர் தான் பார்க்க முடியாது. அதுக்காக தான் இதை முன்னாடியே நான் அப்டேட் பண்ணுறேன், 1 மந்த்துக்கு முன்னாடியே. ஏன்னா 1 மந்த்துக்குள்ளே எப்போயாவது பார்த்துட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன்னு இல்லை, எடுப்பேன். ஆனால் டைமிங் தெரியாது, உடனடியெல்லாம் எடுக்க முடியாது, குறிப்பிட்ட டைம் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்னால் எடுக்க முடியும். ஓகேங்களா? அது நான் மெயினாக சொல்லிடுறேன். இதில் அனுப்பிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் டீட்டெயில் அனுப்பிட்டேன். டீட்டெயில் அனுப்பினவங்க, இந்த ரூலை கேட்காதவங்க, ஒரு சில ரூல்லாம் இருக்குது, அதெல்லாம் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலான்னு சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் கேட்டுட்டீங்க. கேட்காதவங்களும் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க, இல்லைனா என் கிளாஸ்க்கெல்லாம் தயவு செய்து வரக்கூடாது. சரி, இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 24,000 புட்டு 120 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் அப்பு, 120 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன்னு சொல்லியிருந்தேன். காலையிலேயே என்னங்க 120 ரூபாய்க்கு கீழே சஸ்டைன் ஆகிட்டாப்ல போயிட்டாப்ல. இது சஸ்டைன் ஆகுதா இல்லையாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் ஃபேக்காக கூட இருக்கலாம், சும்மா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துறது, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகே, போயிட்டார். மார்க்கெட் என்ன இருக்கும், கண்டிப்பாக மேலே தான் ஏறி இருக்கு காலையில். ஓகேங்களா? சரி, இங்கிருந்து ஏன் திரும்பிச்சு, இதுக்கான விடை உங்களுக்கு தெரியாம நம்ம வர்த்தகம். ஏன்னா இங்க வந்தா புக் பண்ணுங்கிறது ரூல். நீங்க இங்க வந்துருச்சுன்னா காலில் வந்து புக் பண்ணிட்டு வெளியே போகணும், காலில் எந்த வேலையில வாங்கணும், அதெல்லாம் ரூல் இருக்கு. இந்த சைக்கிள் கிடையாது. அதுல எந்த சைக்கிள் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், எந்த சைக்கிள் வேணாலும் வாங்கலாம். ஒரே இந்த சைக்கிள் மட்டும் தான் பண்ணணும்னா ரூல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, இங்க இருந்து ஏறி போனவர் இங்க என்ன பண்ணாரு இன்னைக்கு? நல்ல இதுதான் கேள்வி. இங்க என்ன மேல இருக்குன்ட்டு பை பண்ணிருப்பீங்க. இது மார்க்கெட் இறங்குவா, மார்க்கெட் இறங்கி இருக்குவா? இதுதான் ட்ராப்பு. பர்ஃபெக்ட் ட்ராப் வச்சாங்க இன்னைக்கு. சூப்பரா ட்ராப் வச்சாங்க, எல்லாரும் ட்ராப் பண்ணி அடிக்கிறதுக்கு. எக்ஸாக்ட்லி இது வந்து ட்ராப்புங்க. இது வந்து சும்மாங்க, இதெல்லாம் ஸ்ட்ரென்த் எல்லாம் அங்க நிக்கலீங்க. சஸ்டைன் ஆக கிடையாதுங்க. உங்களுக்கு பாக்குறதுக்கு இது வேல்யூக்கு மேல இருக்குது சஸ்டைன். நம்ம கால்குலேஷன் படி அது சஸ்டைன் கிடையாது. அங்கிருந்த ஒரே கேண்டில், இதெல்லாம் சாதாரண இந்த ஒரு கேண்டில் விடுறது. இங்க இருக்கும்போது அப்படியே இங்க விடுவாங்க, இங்க இருக்கும் வந்து நிக்கும் கேண்டில். நிக்கிறது இங்கதான் வந்து நிக்கும். இந்த கேண்டில் இங்க வந்து நிக்கும், அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. அந்த இதெல்லாம் இன்னும் ஒரு நாட்கள் பாப்பீங்க, அதெல்லாம் ட்ராப். ஏன்னா இது சும்மா இவரு இங்க வந்து 142 மேல இவரால் போகவே முடியாது. இதுக்கு மேல 144 ஆர் 142 இந்த விலைக்கு மேல இவரால் போகவே முடியாது இந்த இடத்துல. ஓகேங்களா? அதுதான் ட்ராப். ஏன்னா எல்லாரும் நீங்க இந்த வேல்யூ 120 போய் உட்காந்துட்டு இருப்பீங்க. அதுக்கு மேல அங்க போகாது அப்படிங்கிறது. இது அதை வைக்கிறதுக்கு தான், அந்த ட்ராப் வைக்கிறதுக்கு தான் அந்த வேல்யூவே அங்க இருக்கு. அது வந்து யாருக்கும் அவ்வளவா தெரியாது. ஏன் அங்க திரும்ப போகுது, திரும்புமா இல்லையாங்கிறது இங்கதான் டிசிஷன் எடுக்கும். ஓகேங்களா? அப்போ நிஃப்டி என்ன இருக்குங்கிறது எகைன் மறுபடியும் அப்சைட் ஏறி இருக்கும். எகைன் இங்க வந்துட்டு என்ன இருக்கும், புக் பண்ணிருக்கணும். ஏன்னா இங்க நான் சொல்லியிருக்கேன் புக் பண்ற இடம். அப்ப இங்க வந்தாலும் கண்டிப்பா புக் பண்ணிருக்கணும். கால் செல் என்ட்ரில இருந்திருந்தீங்கன்னா. எகைன் போயிட்டு என்ன பண்றாங்க, நம்ம 120 அங்கேயே மார்க்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? மார்க்கெட் புள்ளி 120 பாருங்க, எவ்வளவு பர்ஃபெக்டா நம்ம புள்ளியில தான் அரெஸ்ட் பண்ணி நிறுத்துறாங்க. கரெக்டுங்களா? ஏன் அது அப்ப நம்ம போய் மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு அதுல உட்காந்துக்கிட்டு இருந்தா அதனுடைய வேல்யூ எல்லாம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சரியா இருக்காதுல்ல? அதனால இதை பற்றி தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. யார் சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிந்தால் அதை நம்புங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.